சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் தந்தை மகன் தாக்கப்பட்டு உயிரிழந்த வழக்கில் ஆய்வாளர் ஸ்ரீதர் ஜாமீன் கோரிய மனு மீதான தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். காவல் ஆய்வாளர் ஸ்ரீதருக்கு ஜாமீன் வழங்க உயிரிழந்தவர்களின் உறவினர்கள் சிபிஐ தரப்பில் எதிர்ப்பு எழுந்துள்ளது. இருதரப்பு வாதங்கள் முடிவடைந்த நிலையில் ஆய்வாளர் ஸ்ரீதர் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறது. அண்மை செய்தி. சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் தந்தை மகன் தாக்கப்பட்டு உயிரிழந்த வழக்கில் ஆய்வாளர் ஸ்ரீதர் ஜாமீன் கோரிய மனு மீதான தீர்ப்பு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைந்திருக்கிறார் நமது செய்தியாளர் மணிகண்ட பிரபு. மணிகண்ட பிரபு, என்ன காரணம்? ராதா, சாத்தான்குளம் காவல் நிலையத்தில் தந்தை மகன் தாக்கப்பட்டு உயிரிழந்த வழக்கில் ஆய்வாளர் ஸ்ரீதர் ஜாமீன் கோரிய மனு, அந்த மனு தீர்ப்புக்காக தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. இதில் 3 தரப்பு வாதங்கள் முக்கியமான வாதங்களாக நீதிபதி முன்பு எடுத்து வைக்கப்பட்டது. அதில் நவம்பர் மாதத்திற்குள் சிபிஐ என்ன சொல்லியிருக்கிறது என்றால், சாத்தான்குளத்தினுடைய அந்த வழக்கு விசாரணை நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தைச் சேர்ந்த வணிகர்களான தந்தை மகன் ஜெயராஜ் பெனிக்ஸ் கடந்த 2020ஆம் ஆண்டு ஜூன் 19ஆம் தேதி காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட நிலையில் விசாரணையின் போது காவல்துறையினர் தாக்கியதில் இருவரும் உயிரிழந்தனர். இந்த வழக்கில் காவல் ஆய்வாளர் ஸ்ரீதர், உதவி ஆய்வாளர்கள் பாலகிருஷ்ணன், ரகு கணேஷ், தலைமை காவலர்கள் உள்ளிட்ட 9 பேரை சிபிஐ காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு விசாரணை மதுரை மாவட்ட 1வது நீதிமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. 9 பேர் மீது சிபிஐ தரப்பில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய ஸ்ரீதர் ஒரு மனுவினை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கில் கடந்த 3 ஆண்டுகளாக தாம் சிறையில் அடைக்கப்பட்டிருப்பதாகவும், தந்தை மகன் இறப்புக்கும் தனக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை, தற்போது எனக்கு உடல்நலக்குறைவு காரணமாக மிகுந்த சிரமம் அடைந்திருப்பதாகவும், எனவே தனியார் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை பெற வேண்டும், எனவே தமக்கு பிணை வழங்கி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என கேட்டிருந்தார். இந்த வழக்கு இன்று நீதிபதி இளங்கோவன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிஐ தரப்பில் வழக்கினுடைய விசாரணைக்காக சிபிஐ நீதிபதி தற்போதுதான் நியமிக்கப்பட்டு இந்த வழக்கு விசாரணை வேகம் எடுத்திருக்கிறது. இதில் கிட்டத்தட்ட ஏராளமான சாட்சியங்கள் விசாரிக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக இன்னும் சில சாட்சியங்கள் விசாரணை செய்யப்பட வேண்டும். இந்த வழக்கு நவம்பர் மாதத்திற்குள் விசாரணை முழுமையாக நிறைவடையும் என தெரிவிக்கப்பட்டது. அதே போல செல்வராஜ் மனைவி செல்வராணி தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் இந்த வழக்கில் தாமதப்படுத்துவதற்காக மனுதாரர் ஏராளமான மனு தாக்கலை நீதிமன்றத்தில் செய்கிறார் என வாதிட்டார். 3 தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இந்த வழக்கினுடைய தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறார். ராதா, விவரங்களுக்கு நன்றி மணிகண்ட பிரபு.